ஷஹானா தாவா நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம 5 வேர்பு வந்து படிச்சிருந்தோம் இல்லையா, முக்கியமான 5 வேர்புன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு அதை வச்சு எப்படி வந்து வேர்டு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு வேர்பு வச்சு எப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வேர்பு வச்சு எப்படி வந்து உருவாக்குறது, பெயர் சொல்லியும் வினை சொல்லியும் சேர்த்து, அதாவது ஒரு பெயரையும், அதாவது அவன் அவள் அது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு செயலை அவங்க எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி, அது எப்படி எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதாவது நம்மளும் எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு வார்த்தையை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதியிலேயே புரியாது, ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்தடுத்து வர வர உங்களுக்கு ஈஸியா நீங்களே வந்து சென்டென்ஸை வந்து உருவாக்கலாம். உங்களுக்கான கொஸ்டினும் நான் வந்து கொடுப்பேன், நீங்க உங்களுக்கு உருவாக்குறதுக்காக நானே வந்து கொடுப்பேன். நீங்க அதை வச்சு கூட நீங்க உருவாக்கலாம். ஈஸியா நீங்க அரபி பேச கத்துக்கலாம். அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து படிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணும். அப்படியே நம்ம படிப்படியா அடிப்படையில இருந்து ஒவ்வொன்றா படிச்சுட்டு வரும்போதுதான் நமக்கு அடுத்தடுத்து நம்ம படிக்கும் போது ஈஸியா உங்களுக்கு இருக்கும், டக்குன்னு புரியும் உங்களுக்கு. இல்ல அப்படின்னா குழப்பமா இருக்கும், மனப்பாடம் பண்ணாலும் உங்களுக்கு மைண்ட்ல இருக்காது. இன்ஷால்லா வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ வேர்பு வந்து எப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகும், நான் ஷார்ட்ஸ்ல ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். அதுல வந்து நான் ஒரு டென்ஸ் பத்தி தான் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம டீட்டெயிலா இப்ப பார்ப்போம். அதாவது வேர்ப் இருக்கு இல்லையா, அதாவது வினைச்சொல் இருக்கு இல்லையா, வேர்புனா என்ன, வினைச்சொல். வேர்பு எப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான 3 டென்ஸ் இருக்கு. வினைச்சொல் வந்து எப்படி எல்லாம் மாறும், எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான 3 டென்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அது வந்து இப்போ இங்கிலீஷ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இப்படி படிச்சோம் இல்லையா. இங்க வந்து முதல்ல பாஸ்ட் தான் வரும். ஏன்னா பாஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அடுத்தடுத்து எப்படி மாறுதுன்னு உங்களுக்கு புரிய வரும். அதனால இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்து பாஸ்ட் தான். சரிங்களா. பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன, பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், முடிஞ்சு போன விஷயம் இல்லையா, முடிஞ்ச விஷயத்தை தான் வந்து நம்ம பாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அதுக்கு கடந்த காலம். அடுத்து செகண்ட் ஒன், இதுக்கு அரபியில என்ன சொல்வாங்கன்னு நான் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். பட் இப்போ நமக்கு இது தேவையில்லை. இதுக்கு வந்து அரபியில என்ன சொல்வாங்கன்னு நமக்கு தேவையில்லை, புரியுற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை வச்சு எப்படி வந்து அரபி உருவாகுதுன்னு மட்டும் நம்ம கத்துக்கலாம். சரிங்களா. பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன, பிரசன்ட் டென்ஸ்க்கு என்ன, இம்பரேட்டிவ்க்கு என்ன, இதை பத்தி நம்ம அரபியில படிக்க தேவையில்லை. ஏன்னா இதை தெரிஞ்சு நமக்கு எந்த இதுவும் இல்லை. இந்த பாஸ்ட் டென்ஸ்னால எப்படி மாறுதுன்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். பாஸ்ட் டென்ஸ்க்கு அரபியில என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம அதை பத்தி நம்ம படிக்க வேணாம். சரிங்களா. அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன, இப்போ நடக்கக்கூடிய விஷயம் இல்லையா, அப்போ நிகழ்காலம். அடுத்து மூணாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இம்பரேட்டிவ் அப்படின்னா வந்து ஒரு நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து ஆர்டர் போடுறது, நீ இதை செய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஆணையிடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அப்ப அதுக்கு வந்து இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் அப்படின்னா ஆணையிடுவது. சரிங்களா. கட்டளை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா. ஆனா இல்லாட்டி கட்டளைன்னு இங்க எழுதுறேன். சரிங்களா. இந்த 3 தான் வந்து உங்களுக்கு பேசிக். இது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்தடுத்து வந்து உருவாக்க முடியும். ஒரு வாக்கியம் வந்து எப்படி உருவாக்குறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நம்ம அப்படியே அடிப்படையில இருந்து நம்ம படிச்சுட்டு வரோம். எடுத்த உடனே வார்த்தைகளை வந்து மனப்பாடம் பண்றதோ இல்ல சென்டென்ஸை வந்து மனப்பாடம் பண்றதோ அது வந்து உங்களுக்கு வந்து மைண்ட்லயும் இருக்காது, உங்களுக்கு புரியவும் புரியாது, சீக்கிரமா அது மறந்து போயிடும். அப்புறம் வந்து அரபி பேசுறதே கஷ்டமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதனால நம்ம அப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அடிப்படையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போகும்போது ஈஸியா இருக்கும். வேலை பாக்குறவங்களுக்கும் சரி,
இல்ல நீங்க வந்துட்டு வேலை இல்லாம நீங்க வந்துட்டு வேற எதுக்காவது நீங்க அரபி வந்து கத்துக்கிறீங்கனாலும் அதுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ பாஸ்ட் டென்ஸ்னா என்ன? கடந்த காலம். சரிங்களா? பிரசன்ட் டென்ஸ்னா என்ன? நிகழ்காலம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இங்கிலீஷ்ல தமிழ்ல எழுதியிருக்கேன். கடந்த காலம் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா, இப்ப நான் இது எழுதி முடிச்சுட்டேன் இல்லையா? இது வந்து என்ன? கடந்த காலம். சரிங்களா? இப்போ நிகழ்காலம் அப்படின்னா என்ன? இப்ப நான் எழுதிட்டு இருக்கேன். இப்போ இதையெல்லாம் நான் எழுதி முடிச்சிட்டேன். அப்ப அது கடந்த காலம். நிகழ்காலம் அப்படிங்கும் போது இனி நான் அடுத்து எழுதுவோம் இல்லையா? அதாவது இப்போ நிகழ்காலம் அப்படிங்கும் போது நான் இப்ப எழுதிக்கிட்டே இருக்கேன். இப்போ இன்னும் முடியல. இப்ப நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். இப்ப நான் வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நான் ஃபுல்லா முடிச்சிட்டேனா அப்படின்னு கேட்டா இல்ல. இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இல்லையா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இன்னும் முடியல. அப்ப இது என்ன? நிகழ்காலம். அடுத்து வந்து இம்பரேட்டிவ் அப்படின்னா வந்து கட்டளை இடுறது. நம்ம ஒருத்தவங்க கிட்ட இதை செய் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுல பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு வேலை கொடுப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது சொல்லுவாங்க, படி, எழுது, இல்லைன்னா நம்மளே வந்து வேற யாருக்கிட்டயாச்சும் ஒரு ஃப்ரெண்டு கிட்டயோ இல்ல யாருக்கிட்டயாவது நம்ம ஏதாவது சொல்லுவோம் இல்லையா? ஏய் நீ இதை செய், இதை பண்ணு அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுவோம். அது வந்து என்ன? அது வந்து கட்டளை இடுறது. சரிங்களா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் எப்படி உருவாகுதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இப்போ பாஸ்ட் டென்ஸ்னா கடந்த காலம், பிரசன்ட் டென்ஸ்னா நிகழ்காலம் படிச்சிட்டோம். அடுத்து இம்பரேட்டிவ்னா கட்டளையிடுறது அப்படின்னு சொல்லி படிச்சோம். இப்போ இதை வச்சு எப்படி நம்ம உருவாக்க போறோம் அப்படிங்கறது இப்ப நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இதை அழிச்சிட்டு உங்களுக்கு நான் எழுதுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து எழுதியிருக்கேன். நம்ம 3 டென்ஸ் படிச்சோம் இல்லையா? அதாவது பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லி படிச்சோம். பாஸ்ட் டென்ஸ்னா என்ன? நடந்தது அப்படின்னா நடந்து முடிஞ்ச விஷயம். சரிங்களா? அதான் நடந்தது அப்படின்னா கடந்த காலம். இப்போ அதுல கத்தபு அப்படின்னு நம்ம 5 வேர்பு படிச்சோம் இல்லையா? அதை வச்சு இப்ப இன்னைக்கு படிக்க போறோம். கத்தபு அப்படின்னா எழுதுதல். அந்த எழுதுதல் வச்சு எப்படி மாறுதுன்னு உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். நானும் வேர்பும், அதாவது பெயர் சொல்லும் வினை சொல்லும் சேர்ந்தா எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஆனா அப்படின்னா என்ன? ஆனா அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லையா? ஆனா அப்படின்னா நான். கத்தபு கூட சேரும் போது என்ன ஆகும்? அப்ப கத்தபு தூ அப்படின்னு சொல்லி மாறிடுது. சரிங்களா? அப்போ அனா கத்தபு தூ அப்படின்னா என்ன? அனா கத்தபு தூனா நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கத்தபு தூ அப்படின்னாலும் எழுதினேன் அப்படிங்கும் போதே உங்களுக்கு நான் எழுதினேன் அப்படிதான் வரும். அவன் எழுதினேன் அப்படின்னு வராது இல்லையா? அதுலயும் நீங்க புரிஞ்சுக்கணும். கத்தபுத்து அப்படின்னாலும் நான் எழுதினேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா கத்தபுத்து அப்படின்னாலும் நான் எழுதினேன் அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? எழுதினேன் அப்படிங்கும் போது முடிஞ்ச விஷயம். நான் எழுதி முடிச்சுட்டேன் இல்லையா? அப்போ நான் எழுதினேன் அப்படின்னு எப்படி சொல்லணும்? ஆனா கத்தபுத்து அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்ப எப்படி மாறி இருக்கு பாத்தீங்களா? அதாவது அந்த 3 ரூட் லெட்டர் வச்சுதான் வந்து உங்களுக்கு வேர்பு வந்து எப்படி எல்லாம் உருவாகுதுன்னு நீங்க உங்களுக்கு பாருங்க. கத்தபுத்து, அப்புறம் கத்தபுனா, அப்புறம் கத்தபுத்த. இந்த 3 ரூட் லெட்டர்ஸ் வச்சுதான் உங்களுக்கு இந்த வேர்பு வந்து எப்படி எல்லாம் மாறுதுன்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது உங்களுக்கு எப்படி டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நவுனை பொறுத்துதான் உங்களுக்கு வேர்பு மாறும். சரிங்களா? ஒவ்வொரு நவுனுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு டென்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். ரூட் லெட்டர் மட்டும் ஒவ்வொரு இதுக்கும் மாறும். அதாவது பேட்டர்ன் மாறாது, ரூட் லெட்டர் மட்டும் மாறும். இப்ப எழுதுதலுக்கு என்ன? கத்தபு. படித்தல் அப்படின்னா என்ன? கர அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா? கர அப்படின்னு. அப்ப அதை வச்சு எழுதும் போது பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த வேர்போட ஸ்ட்ரக்சர் வந்து மாறாது, ரூட் லெட்டர் மட்டும் மாறும். இப்ப கத்தபு தூ அப்படின்னா என்ன? எழுதினேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப கர தூ அப்படின்னா என்ன? படித்தேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப ஆனா கர தூ அப்படின்னா என்ன? நான் படித்தேன். உங்களுக்கு புரியுதா? அதாவது கத்தபு தூ, கத்தபுனா, கத்தபுத்த அப்படிங்கும் போது அந்த கத்தப் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது? உங்களுக்கு எப்படி எல்லாம் மாறுதுன்னு தெரியுதா? அந்த ரூட் லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியேதான் இருக்கும். ஆனா லாஸ்ட்ல வரும்போது எப்படி மாறுது? கத்தபு அப்படிங்கிறது எழுதுதல். கத்தபு தூ அப்படின்னா எழுதினேன். கத்தபுனா அப்படின்னா எழுதினோம். அடுத்து கத்தபுத்த அப்படின்னா எழுதினாய், நீ எழுதின அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அதுதான். சரிங்க. அப்போ ரெண்டும் சேர்க்கும் போது இப்போ இந்த இது இல்லாம இருந்தாலே, நவுன் இல்லாம, பெயர் சொல் இல்லாம இருந்தாலே இப்ப இதுக்கு வந்து என்ன அர்த்தம் குறிக்கும்? கத்தபு தூ அப்படின்னாலே நான் எழுதினேன் அப்படின்னு தான் முழுசா குறிக்கும். சரிங்களா? எழுதினேன் அப்படின்னு இந்த நீன்னு வரும்போதே உங்களுக்கு யாரை குறிக்குது? நான், ஆனாங்கிற வார்த்தையை தான் குறிக்குது. அப்போ நீங்க இதை சேர்த்தாலும் சேர்க்காட்டியும் உங்களுக்கு என்ன அர்த்தம் தான் வரும்? நான் எழுதினேன் அப்படின்னா ஒரு கத்தபுத்து அப்படின்னாலும் நான் எழுதினேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா கத்தபுத்து அப்படின்னாலும் நான் எழுதினேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நகுனு அப்படின்னா என்ன? நகுனு அப்படின்னா நாம் அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா? இப்போ நகுனு கத்தபினா அப்படின்னா என்ன? நாம் எழுதினோம், நம்ம எழுதி முடிச்சிட்டோம் இல்லையா? அப்போ நாம் எழுதினோம் அப்படிங்கும்போது அது ஒரு முடிஞ்ச விஷயம். அப்படின்னா என்ன? நாம் எழுதினோம். நகுனு கத்தபினா, நகுனு கத்தபினா. சரிங்களா? கத்தப் அப்படிங்கிற அந்த ரூட் லெட்டர் வரக்கூடிய அந்த 3 ரூட் லெட்டர் வந்து அப்படியேதான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி மாறுது? கத்தபு தூ, அடுத்து
கத்தபுத்த, கத்தபுனா. பாத்தீங்களா? இந்த அரபி வார்த்தைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கத்தபு தூ, கத்தபு நா, லாஸ்ட்ல அந்த நா தூ இது மட்டும்தான் மாறுது. சரிங்களா? இதே ஸ்ட்ரக்சர்ல தான் மத்த வேர்புக்கும் உங்களுக்கு வரும். ஆனா ரூட் லெட்டர்ஸ் மட்டும் மாறும். சரிங்களா? பேட்டர்ன் வந்து மாறாது, ரூட் லெட்டர்ஸ் மட்டும் மாறும். படித்தல், வருதல், போதல், அதுக்கெல்லாம் நம்ம படிச்சோம் இல்லையா, அதை வச்சு நீங்க கிரியேட் பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ அனா கத்தபுத்துனா என்ன, நான் எழுதினேன். நஹனு கத்தபுனா அப்படின்னா என்ன, நாம் எழுதினோம். அந்த கத்தபுத்த அப்படின்னா என்ன, நீ எழுதினாய். அந்தனா என்ன, அந்த அப்படின்னா நீ அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்தி அப்படின்னா நீ அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா அந்த அப்படிங்கும்போது ஒரு ஆணை பார்த்து நீன்னு சொல்றது, அந்தி அப்படிங்கும்போது ஒரு பெண்ணை பார்த்து நீன்னு சொல்றது. இல்லைங்களா? அந்தங்கும் போது ஆணை தான் குறிக்குது. அந்த கத்தபுத்த அப்படின்னா என்ன, நீ எழுதினாய். சரிங்களா? நீ எழுதின அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க. அப்போ நீ அப்படிங்கிறது ஒரு ஆணை சொல்றது. சரிங்களா? நீ எழுதினாய் அப்படின்னா அந்த கத்தபுத்த. அந்தி கத்தபுத்த அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பவும் வந்து நீ எழுதினாய் அப்படின்னு அர்த்தம். ஆனா அது ஒரு பெண்ணுக்காக சொல்றது, இது ஆணுக்காக சொல்றது. சரிங்களா? ஆனா ஒரே அர்த்தம் தான். ஆனா ரெண்டு விதமான இது இருக்கும். அந்த அந்தி அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். அந்த அப்படின்னா ஆணை குறிக்கிறது, அந்தி அப்படின்னா பெண்ணை குறிக்கிறது. சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு வீடியோவோட லென்த் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் நான் ஃபுல்லா எல்லாமே எல்லா இதுவும் வச்சு எழுதி போட்டேன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், போர் அடிச்சு போயிடும் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் நீங்க இதை வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ ஆனா கத்தபுத்துன்னு படிச்சிட்டோம் இல்லையா? இப்போ கர அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? கர அப்படின்னா என்ன, படித்தல். சரிங்களா? இப்போ அது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை வச்சு அனாவும் கரவும் சேர்ந்தா எப்படி எழுதணும்னு அதை பத்தி நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்ஷால்லா நான் செக் பண்ணி பாக்குறேன். சரிங்களா? அதாவது இது காஃபு, க ர அப்படின்னா என்ன, கர அப்படின்னா என்ன, படித்தல். சரிங்களா? கர அப்படின்னா என்ன, படித்தல் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? இப்ப இதை வச்சு நீங்க கிரியேட் பண்ணுங்க எப்படி வரும் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த லாஸ்ட்ல வந்து ரூட் லெட்டர்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். கர அப்படிங்கிறது அந்த ஒரு 3 ரூட் லெட்டர்ஸ் இல்லையா, இது வந்து உங்களுக்கு மாறாது. லாஸ்ட்ல உங்களுக்கு அந்த இதுதான் மாறும். சரிங்களா? நீங்க நல்லா கவனிக்கணும். ஸ்ட்ரக்சர் மாறாது, ரூட் லெட்டர்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனா பேட்டர்ன் வந்து மாறாது, வேர்பு மட்டும்தான் மாறப்போகுது உங்களுக்கு. சரிங்களா? 3 எழுத்து அப்படியே தான் இருக்கும். ஆனா வேர்பு மட்டும்தான் உங்களுக்கு மாறுது. இங்க வந்து வேர்பு என்னவா இருக்கு, எழுதுதல் அப்படிங்கிற கத்தபு அப்படிங்கிறது தான் இருக்கு. அடுத்த வேர்பு வந்து உங்களுக்கு என்ன, கர அப்படின்னு இருக்கு. இதை வச்சு நீங்க கிரியேட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்ஷால்லா நான் செக் பண்ணி பாக்குறேன். அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அரபி கிளாஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு நல்லா படிப்படியா நீங்க படிக்கணும்னா, பிகினஸா இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலரா வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் அல்லாஹ் நல்ல கல்வி அறிவையும் ஞாபக சக்தியும் கொடுப்பானாக. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.